ஆன்சர் என்ன வந்துச்சு? ஆப்ஷன் சி. ஓகே. So in an adult population of a city, 40% men and 30% women are married அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? What is the percentage of married adult population? அவ்வளவுதான் கொஸ்டினே. இதெல்லாம் வந்து சும்மா உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறதுக்காக கொடுக்குறது, அவ்வளவுதான். சரிங்க. So if no man marries more than one woman, and no woman marries more than one man, அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி, அவ்வளவுதான். அந்த ஒரு கான்செப்ட கொடுத்துருக்காங்க. And there are no widows and widowers. ஓகேவா? ஸோ வந்து ஒரு பீப்புள் இன்னொரு மேல் வந்து இன்னொரு ஃபீமேல மேரி பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். இதான் கான்செப்ட். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல வந்துட்டு 40% men and 30% women are married அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப ரெண்டுமே ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா எம் பை என் வந்து என்ன வரும்? எம் பை டபிள்யூ, men by women is equal to 30% by 40%. ஓகேவா? அந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்ப மென்னும் விமனும் எந்த ரேஷியோல இருக்காங்க? 3:4 ரேஷியோல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ மென் வந்து 3, விமன் வந்து 4 ரேஷியோல இருக்காங்க. இப்போ நான் மென்னை வந்து அதாவது ஒரு பார்ட்டை வந்து நான் 100 அப்படின்னு அசியூம் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுல வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ வேணும்னு கேட்கல, பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து நான் வந்துட்டு இதை வந்து ஒரு பார்ட் வந்து 100ன்னு நான் அசியூம் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ மென் வந்து எவ்வளவு பார்ட்ஸ் இருக்காங்க? 3 பார்ட்ஸ். அப்போ எவ்வளவு பேர் இருப்பாங்க? 300 பீப்புள். விமன் வந்து எத்தனை பார்ட்ஸ்? 4 பார்ட்ஸ். அப்போ விமன் வந்து 400 பீப்புள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னா எவ்வளவு வரும் உங்களுக்கு? 700. புரியுதா இது எப்படி எழுதியிருக்கேன்ட்டு? ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் மேரிட் பாப்புலேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் மேரிட் வேணும் அப்படின்னா வந்து எப்படி பண்ணுவீங்க? மேல வந்து எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அந்த மேரிட் பாப்புலேஷன் அது எவ்வளோ டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் இன்டூ 100. இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துருமா? இன்டூ 100. இதுல போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துருமா? டோட்டலே எத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இன்டூ 100. இதான் உங்களுக்கு வேணும். இப்ப டோட்டலுக்கு என்ன போடலாம்? 700 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஓகே. 700 இது இன்டூ 100. ஸோ மேரிட் வந்து எவ்வளோன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 40% ஆஃப் மென். ஓகேவா? அப்போ 300ல 40% என்னது? 10% 30, 40% 120. அப்போ 120 மேல் மேரிடு. அதே மாதிரி தேர் ஈக்குவல் தான். ஓகேவா? அப்போ விமன் 30% விமன் எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களும் 120 தான் இருப்பாங்க. புரியுதா? ஏன்னா இதுல கூட பாத்துக்கோங்க, 10% வந்து 40, 30% 120. அப்போ விமனும் வந்துட்டு 120 தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ டோட்டலா எவ்வளவு வருது? 240 பீப்புள் வந்து மேரிட் பீப்புள் அவுட் ஆஃப் 700 பீப்புள். ஓகேவா? ஸோ 240 தான் மேரிடு. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 0 போயிடும், இந்த ஒரு 0 இந்த 0 போயிடும். ஸோ 24/7 240/7 240 divided by 7 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 times வந்து 21 கேரி ஓவர் பேலன்ஸ் வந்து 3 0, 4 times வந்து 28, ரிமைண்டர் வந்து 2. அப்ப எவ்வளவு வருது? 34, 2/7%. புரியுதா? ஆன்சர் ஆப்ஷன் சி. புரிஞ்சா எப்படி பண்ணுன்ட்டு? ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. ஜெனரலா உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா டோட்டலா அவங்க என்ன கேக்குறாங்களோ அது இன்டூ 100. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னவோ கொடுத்துருக்கதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, காப்பி பண்ணியாச்சா? சரி, அடுத்த கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அந்த ஒரு சம் மட்டும் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். சரிங்களா? இப்போ புரிஞ்சு அது எப்படி பண்ணுன்ட்டு? ஓகே, ஃபைன். அடுத்தது 60 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்கு 20 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 61 passage. ஓகே, ஸோ இதையும் வந்து டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க நீங்க. சரிங்களா? பேசேஜ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வருதோ பக்கத்துல என்ன ஆன்சர் வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஓகே. ஸோ இனிமேல் பாசேஜ் வந்து இது மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? பக்கத்துலயே உங்களோட ஸ்கோர் வந்து என்ன ஆன்சரோ நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் சொல்லும் போது தப்பா இல்லையா அப்படின்னு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலுக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதான்னு பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ பேங்க் கிரெடிட் டு த இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஹஸ் ஸ்டார்டட் ஷ்ரிங்கிங். பேங்க் கிரெடிட் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு ஷ்ரிங்க் ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் டிக்ளைன் ஹஸ் பீன் அ சீரியஸ் கன்சர்ன் as credit growth is essential to revive the investment. The problem's origins lie in the incomplete reforms of the last 25 years. An institutional change that should have followed the 1991 reforms should have been setting up a resolution corporation for banks. In a market economy with booms and busts, banks should be allowed to set up and to fail. Today, we cannot shut down banks because there is no proper system to shut them down. Weak, loss-making banks continue to need more capital. Continue to need more capital. Okay. So, concept என்னன்னு புரிஞ்சா? ஸோ பேங்க் கிரெடிட் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல வந்துட்டு அது ஷ்ரிங்க் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது ஏன் ஐ மீன் கன்சர்ன் ஆஸ் ஓகே கிரெடிட் க்ரோத் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மறுபடியும் வந்து ரீவைவ் பண்றதுக்கு கிரெடிட் க்ரோத் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டிக்ளைன் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு கன்சர்ன். சரிங்களா? ஓகே. ஸோ அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இது ஏன் வந்து இந்த டிக்ளைன் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரிஃபார்ம்ஸ். 1991 எல்பிஜிக்கு அப்புறம் கொண்டு வந்த அந்த இன்கம்ப்ளீட் ரிஃபார்ம்ஸ்னால தான் வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1991 தொடர்ந்து வந்து ஒரு ரெசல்யூஷன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து we cannot shut down the banks because there is no ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இல்லை பேங்க் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்றதுக்கு. இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன் பண்ணவும் முடியாது. ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ which one of the following is the most logical and rational inference that can be made from the above passage? ஓகே. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு எது கரெக்டா வரும் நீங்க மார்க் பண்ணுங்க. ஆன்சர் நான் சொல்றேன். Indian banking system is not able to help the country in its economic growth. Okay, va? Second one, economic reforms that started in 1991 have not helped in improving the economy to expected levels. India lacks the institutional mechanism to deal with the failure of banks. Encouraging the foreign investments in our industrial sector is a good alternative to this sector's dependence on banks for credit. So, இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வரலாம்? 1 minute டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆன்சரை பக்கத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஆன்சர் சொல்லிட்டா? மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஆன்சர் சொல்றேன் பாருங்க. இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் இஸ் நாட் ஏபிள் டு ஹெல்ப் த கண்ட்ரி இன் இட்ஸ் எக்கனாமிக் க்ரோத். இது ரொம்ப வந்து ஒரு கான்ட்ரரியா இருக்கு. புரியுதா? அதாவது கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இது வராது, கண்டிப்பா வராது. புரிஞ்சா? இதனால பண்ணவே முடியல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அடுத்து, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் that started in 1991 have not helped in improving the economy to expected levels. ஓகே. இது லைட்டா வந்து இதுல பேசியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? லைட்டா இதை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, வச்சுக்கிறேன். அடுத்து, இந்தியா லாக்ஸ் த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் டு டீல் வித் த ஃபெயிலியர் ஆஃப் பேங்க்ஸ். ஓகேவா? ஸோ இதை பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறேன். அடுத்து, encouraging the foreign investment in our industrial sector is a good alternative to this sectors. ஸோ இது உங்களுக்கு வந்து இது சொல்யூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இன்ஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பேசேஜ்ல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையோ, இதுக்கான சொல்யூஷன் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கல. இம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கு என்ன எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணுவோங்கிற அர்த்தம். புரியுதா? ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் கேட்டிருந்தா இதுதான் ஆன்சர். ஆனா இம்ப்ளிகேஷன்ஸ் கேட்கல, இன்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப இதுவும் வரும். புரியுதா? ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த 2ல ஏதாச்சும் ஒண்ணுதான் வரும். இந்த 2ல எது கொஞ்சம் ரொம்ப ஆப்டா இருக்கு, ஒரு ஜென்ரிக்கா இருக்கு? ஆப்ஷன் பியா சியா? சி. ஓகேவா? எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு அது வந்து ஹெல்ப்பே பண்ணல அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவை நம்ம சொல்ல முடியுமா? அது ஹெல்ப்பே பண்ணல நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேற இந்தியாவில வந்துட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. ஃபெயிலியர்னு சொல்ற ஐ மீன் என்ன சொல்றது, அது வந்து ஹெல்ப்பே பண்ணலன்னு சொல்றதுக்கும் இட் லேக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதா? நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது கூட கவர்மெண்ட் பத்தி நீங்க கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி எழுதுறீங்கனாலும்
லேக் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. நோ அப்படிங்கறத யூஸ் பண்ண மாட்டீங்க. புரியுதா? நோ நாட் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். அது கொண்டே வரலன்னு சொல்ல மாட்டோம். அது வந்து இருக்கு ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். புரியுதா? அப்ப லேக்குக்கும் நாட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ நாட் அப்படிங்கிறது வரக்கூடாது. வேற லேக் அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் மாதிரி. புரிஞ்சா? ஸோ இட் லேக்ஸ் அப்படிங்கும் போது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஸோ இந்தியா லேக்ஸ் த, அதாவது இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இந்தியா லேக்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் டு டீல் வித் த ஃபெயிலியர் ஆஃப் பேங்க்ஸ். இதுதான் ஆன்சர். புரியுதா? ஸோ நாட் அப்படிங்கிற மாதிரி எடுக்கவே கூடாது நீங்க. சரிங்களா? அதாவது அது வந்து டோட்டலா வந்து இல்ல அப்படின்னு சொல்றது நாட் அப்படிங்கிறது. ஆனா லேக் அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் அது. சரிங்களா? ஸோ எப்பவுமே அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நீ சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு எத்தனை பேருக்கு இது கரெக்டா கிடைச்சது? ஓகே, வெரி குட். சரி, அடுத்த கொஸ்டின். India has tremendous potential for solar energy. We all realize that we have to stop burning fossil fuels to meet our energy needs. But certain renewable resources are still going through their cost curves and learning curves to get the required amount of output. The Indian government has strongly committed to its targets of reducing the emissions by 33% by 2030. And towards this, it has initiated a strong push towards a gas-based economy and also invested heavily in the renewable energy. Okay, however, business houses are wary of investing too heavily in, அவங்க வந்து அவ்வளோ வந்து இது பண்றது இல்லை. ஓகேவா? ஸோ பிசினஸ் பீப்புள்லாம் ரொம்ப ரெனியூவல் எனர்ஜிக்கு பெருசாக அவங்க டைவர்ட் ஆகுறது இல்லை அட் அ டைம் இந்த டெக்னாலஜி இஸ் நாட் yet ரெடி. ஸோ அது டெக்னாலஜியே ப்ராப்பரா இல்லாதனால வந்து அவங்க ரெடியா இல்லை ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. புரியுதா? அதான் சொல்ல வராங்க. ஓகேவா? which one of the following is the most logical and rational inference that can be made from the above passage? Okay, so இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது வரும்? 1 minute டைம். நீங்க பேசேஜ் ரீட் பண்றதுக்கு 1 நிமிஷம் எடுக்குது, கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு ஒரு 1 minute தான் எடுக்குது. சரிங்களா? டோட்டலா 2 minutes தான் எடுத்துக்கிறீங்க நீங்க ஸ்லோவா ரீட் பண்ணாலுமே. Okay. India's commitment to reduce the emissions by 33% is unlikely to be achieved. வருமா? அது அச்சீவே நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. அடுத்து, India should import gas rather than invest in renewable resources. ரெனியூபிளுக்கு போகாம கேஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இது வருமா? வராது. ஓகேவா? ஸோ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்க. 50% ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. புரியுதா? ஓகே. ஸோ அடுத்து, கெட்டிங் ரெனியூபிள் ரிசோர்சஸ் டு மார்க்கெட் டூ சூன் மே பி காஸ்ட்லி. ஓகேவா? இது ஓகே, இது வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா கடைசி என்ன சொல்லியிருக்காங்க? அது டெக்னாலஜி ப்ராப்பரா இல்லாதனால கரெக்டா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ சீக்கிரமா நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டெக்னாலஜி ப்ராப்பரா இன்னும் டெவலப் ஆகல. புரியுதா? ஸோ டெவலப் ஆகல அப்படின்னா வந்து அது இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாம் இருக்குன்னா அது ஒரு விஷயம் ரொம்ப ரேரா இருக்கு அப்படின்னா டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஸோ காஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அது அதிகமா இருக்கும். புரியுதா? ஓகே. ஸோ இது சொல்ல வர மாதிரி தான் இருக்கு இதுல இருக்கிறது. ஓகே, அடுத்ததையும் ரீட் பண்ணிட்டு அப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? India should put in more efforts in the exploration of natural gas. Natural gas. என்னெல்லாம் natural gases? So இத பத்தி சொல்லிருக்காங்களே, India should put in more efforts in exploration of natural gas. Natural gas என்னது? Okay. ஸோ ஃபாசில் ஃபியூவல்ஸ் இது எல்லாமே நேச்சுரல் கேஸ் தான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இம்போர்ட் தானே போறது உங்களுக்கு கஷ்டம், இம்போர்ட் பண்றது தானே கஷ்டம், இந்தியாக்குள்ளேயே சர்ச் பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்கா? இல்ல. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சி ஆப்ஷன். புரியுதா? கரெக்டா வந்துச்சா எல்லாத்துக்கும்? சரி, அடுத்த கொஸ்டின். With reference to the above passage, the following assumptions have been made. Governments often provide inefficient and costly subsidies for technologies that may not be ready in the near future. India's commitment of reducing the emissions by 33% by 2030
shall be on the basis of gas-based economy. Which of the above assumptions is or are valid? ஸோ கரெக்டா பாத்துக்கோங்க. வேலிட்னு கேக்குறாங்களா இல்ல நாட் வேலிட்னு கொடுக்குறாங்களா இன்வேலிட்னு கொடுக்குறாங்களான்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? அந்த இடம் மறந்துடாதீங்க. ஓகே, என்ன வரும்? கவர்மெண்ட்ஸ் ஆஃபன் ப்ரொவைட் inefficient and costly subsidies. கொஞ்சம் யோசிச்சு இதுக்கு ஆன்சர் மார்க் பண்ணுங்க. ஆன்சர் சொல்றேன். மார்க் பண்ணியாச்சா? சரி, என்ன ஆன்சர் வந்துச்சு? பியா? உங்களுக்கு பி, உங்களுக்கு டி 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 பக்கத்துல டிக் இருக்கனால பின்னு சொல்றீங்களா? ஓகே, நீங்க சொன்ன எந்த ஆன்சருமே கரெக்ட் இல்ல. சரிங்களா? சரி, India's commitment of reducing emissions by 33% by 2030 shall be on the basis of gas-based economy. நான் ஒரு இது ஃபர்ஸ்ட்லயே நான் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே. எந்த ஒரு இது அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா பேசேஜ்ல கொடுத்துருக்கு அதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது வருமா? அசம்ஷன்ஸ்ல பேசேஜ்ல இருக்கக்கூடிய அதே ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வருமா வராதா? வரக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அசம்ஷன்ஸ் சொல்லும் போதே. ஓகேவா? இட் ஷுட் நாட் பி எக்ஸ்பிளிசிட்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் த பேசேஜ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. அப்போ டிஏ எலிமினேட் பண்ணுங்க, டிஏ எலிமினேட் பண்ணிருங்க. சரிங்களா? சரி, சி இருக்கு. சரி வாங்க. ஐயோ சாரி சாரி சாரி. இருங்க. ஸோ பிஎன் சி போயிடும். பிஎன் சி போயிடும். சரிங்களா? ஓகே, இப்போ ஏ ஆர் டி இந்த ரெண்டுல தான் வர சான்ஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, கவர்மெண்ட்ஸ் often provide inefficient and costly subsidies for technologies that may not be ready in the near future. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தானே அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் எதையும் ரீட் பண்ணி பாருங்க. Business houses are wary of investing too heavily in renewable resources at a time when the technology is not yet ready. ஓகேவா? இதையும் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் ஆல்வேஸ் இருக்கா, ஆஃபன் இருக்கா? ஆஃபன். சரிங்களா? எப்பவுமே அவங்க இன்எஃபிஷியன்டா தான் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா தப்பு. ஓகேவா? இந்த இடத்துல கவர்மெண்ட் ஆல்வேஸ் ப்ரொவைட்ஸ் இன்எஃபிஷியன்ட் அண்ட் காஸ்ட்லி சப்சிடிஸ்னா தப்பு அந்த ஸ்டேட்மெண்ட். ஆனா இதுல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இட் ஆஃபன். ஓகேவா? ஸோ அதனாலதான் இவங்க அந்த கேஸ் பேஸ்ட் எக்கனாமிக்கு போறாங்க, ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணாம. புரியுதா? ஸோ அதனாலதான் அந்த டெக்னாலஜி எல்லாம் ப்ராப்பரா இல்லாதனாலதான். ஏன்னா கவர்மெண்ட் அதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காமன் பிசினஸ் பீப்புள் அதில் இன்வெஸ்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தான் லேக் ஆகுது. புரியுதா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இதை மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த பேசேஜே எழுதியிருப்பாங்க. புரியுதா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வரும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ. ஓகே, genome editing is different from genome modification. ஓகேவா? ஸோ ஜீனோம் எடிட்டிங்னா என்ன, மாடிஃபிகேஷன் என்ன? ஜீனோம் எடிட்டிங் அப்படின்னா கட் காப்பி பேஸ்ட், அதுல இருக்கிறத கட் பண்றது, காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது, அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? வேற ஜீனோம் மாடிஃபிகேஷன் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய இன்னொரு ஜீன் எடுத்து உள்ள இன்சர்ட் பண்றது, வேற ஸ்பீஷிஸோட ஜீன் எடுத்து இன்சர்ட் பண்றது. புரியுதா? இதுல இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜிஎஸ் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஜீனோம் மாடிஃபிகேஷன், ஜிஎம்ஓ கிராப்ஸ் இதெல்லாம் தான் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ ஜிஎம் கிராப்ஸ்க்கெல்லாம் யார் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டின்னு ஒன்று இருப்பாங்க. சரிங்களா? ஜிஇஏசின்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. இவங்க தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஓகேவா? வேற ஜீனோம் எடிட்டிங் கிறிஸ்பர் கேஸ் டெக்னாலஜி இது எல்லாமே ஜீனோம் எடிட்டிங் தான். ஓகேவா? சும்மா கட் பண்றது, இந்த ஆர்கானிசம்ல இருக்கிறதே கட் பண்ணி விடுறது, வேண்டாங்கிறத கட் பண்ணுவாங்க. புரிஞ்சா? ஸோ அதாவது இப்போ ஒரு பாய்சனை உண்டாக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு ஜீன் கோட் பண்ணுது அப்படின்னா அந்த ஜீனை மட்டும் கட் பண்ணி விட்டுருவாங்க, நாக் அவுட் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஸோ அதுதான் ஜீனோம் எடிட்டிங் அப்படிங்கிறது. அதுக்கு கிறிஸ்பர் கேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அந்த ஜீனோம் எடிட்டிங் கிராப்ஸ் இப்போ அந்த மாதிரி பண்ணி ஏதாச்சும் நீங்க ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு
ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டியோட அவங்க அப்ரூவல் எல்லாம் தேவையில்லை. இதுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய பயோசேஃப்டி கமிட்டின்னு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லயும் இருக்கும். ஸோ அதோட ரெக்கமெண்டேஷன் இருந்தா போதும். அது வந்து எது கீழே இருக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே வரக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பயோசேஃப்டி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியோட அப்ரூவல் இருந்தாவே போதும். புரியுதா? இன்ஸ்டிடியூஷனோட அப்ரூவல் இருந்தாவே ஜீனோம் எடிட்டிங்க்கு போதும். ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே ஆர்கானிசம் தான். புரியுதா? வேற ஜீனோம் மாடிஃபிகேஷன் அப்படின்னா வெளியிருந்து ஒரு புது ஸ்பீஷீஸ்ல இருந்த ஜீன் எடுத்து இன்சர்ட் பண்றதுனால ஏதாச்சும் இம்பாக்ட் கிரியேட் ஆகலாம். அதனால அதுக்கு வந்து ஜீனோம் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியோட அப்ரூவல் தேவை. ஓகேவா? ஸோ அந்த கமிட்டி அப்ரூவல் கொடுத்துதான் ரிலீஸ் ஆனது என்னது, பிடி காட்டன். சரிங்களா? ஓகே. மஸ்டர்ட் வந்து இருக்கா இல்லையா? மஸ்டர்ட் இப்ப இருக்கா இல்லையா? இந்தியால வந்து அது அப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா? ஓகே, அது என்னன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? மஸ்டர்ட் பத்தி பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. பிடி காட்டன் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. வேற மஸ்டர்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா நீங்க தான் பார்த்து வைக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ரெண்டும் மஸ்டர்டு, பிடி காட்டன், இது எல்லாமே வந்துட்டு ஜீனோம் மாடிஃபிகேஷன். ஓகேவா? பிடி அப்படின்னா என்னது, பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். அது ஒரு பாக்டீரியம், சாயில் பாக்டீரியா. அந்த பாக்டீரியால இருக்கக்கூடிய ஒரு ஜீனி எடுத்து இந்த பிளான்ட்ல வச்சிருக்காங்க. புரியுதா? ஸோ இது டிரான்ஸ்ஜீன். இன்னொரு ஆர்கானிசம்ல இருந்து இந்த ஆர்கானிசம்க்கு ஜீன் எடுத்து மாத்தினா இந்த டிரான்ஸ்ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? ஓகே. சும்மா இதை சொன்னேன். ஓகேவா? உங்களுக்கு ஜிஎஸ்க்கு அது யூஸ் ஆகலாம். ஓகேவா? ஏன்னா இது கேட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கு. அதான் சொன்னேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஜீனோம் எடிட்டிங் typically involves finding the plant part of the plant genome that could be changed to render it less vulnerable to diseases or resistance to certain herbicides or to increase the yields. Researchers use molecular scissors to dissect the genome and repair it, which is a process that occurs naturally when plants are under attack from the disease and can throw up new mutations that enable the plant to survive future attacks. This evolutionary process can effectively be speeded up now. That is, that it is possible to examine the plant genomes in detail in laboratories and create mechanisms through which the relevant genes can be altered very precisely. Genome editing பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கு எதை யூஸ் பண்றாங்க? மாலிகுலர் சிசர்ஸ் யூஸ் பண்றாங்க. அதை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி பண்றாங்க. இதெல்லாம் வந்து நேச்சுரலாக கூட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஒரு பிளான்ட் வந்து அந்த டிசீஸ்ல இருந்து, அந்த டிசீஸோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா அதுவே கூட அந்த மாதிரிலாம் பண்ணும், நேச்சுரலா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை நேச்சுரலா நடந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம பாடி ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணும்ல. அது கிரியேட் பண்ணி அந்த வைரஸை வந்து அந்த ஆன்டிஜனை அழிச்சிரும். அது அழிக்கிறது மட்டும் இல்லாம மெமரி செல்ஸ்ல போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? மறுபடியும் அது வரும்போது என்ன ஆகும், அது உள்ள வர விடாது. ஓகேவா? அதனாலதான் வந்து வேக்சின்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க, ஒரு எந்த கிருமிக்கு வந்து உங்களுக்கு இப்போ கொரோனா வேக்சின் போட்டிருக்கீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் தான் உங்களுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஆனா அது இன்ஆக்டிவேட் பண்ணுது, இல்லைன்னா அதோட ஏதோ ஒரு பார்ட்டா இருக்கும், அவ்வளவுதான். புரியுதா? ஸோ அதுக்கு வந்து உங்க உடம்பு வந்து இப்போ அந்த வேக்சின் போட்டோன்னே ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணிருக்கும். அது மெமரி செல்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். இப்போ மறுபடியும் நீங்க உங்களுக்கு ரியலா அட்டாக் ஆகுது அப்படின்னா, அந்த விருலண்டா இருக்கிறது ஹார்ம்ஃபுல் கொரோனா அந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்டிபாடிஸ் இருக்கு, அதை வச்சு அது தாக்கிடும். புரியுதா? அந்த ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் வந்து வேக்சின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதை பத்தி உங்களுக்கு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அந்த மியூட்டேஷன்னா அதுதான். ஓகேவா? சடன் சேஞ்ச், அந்த டிஎன்ஏ வந்து சடன் சேஞ்ச் கிரியேட் பண்ணிக்கும் அதுவே. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ப்ரிசைஸா பண்றதுக்கு லேப்ல வச்சு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். With reference to the above passage, the following assumptions have been made. Genome editing does not require the transfer of genes from one plant to another. ஓகேவா? அடுத்து, through genome editing, the chosen genes can be altered precisely in a manner akin to the natural process that helps plants to adapt to the environmental factors. Which of the above assumptions is or are valid? யோசிச்சு ஒன்று சொல்லுங்க. ஆன்சர்? எழுதியாச்சா என்ன ஆன்சர்ன்ட்டு? ஓகே. ஜீனோம் எடிட்டிங் அப்படிங்கிறது it does not require transfer of genes from one plant to another. கரெக்டா? ஜீனோம் எடிட்டிங்னா அதுக்குள்ளேயே நம்ம எடிட் பண்றது, அவ்வளவுதான். ஜீனோம் மாடிஃபிகேஷன்னா தான் வெளியிருந்து கொண்டு வருது ஜீன்ஸ். அப்ப இது கரெக்ட். புரியுதா? இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஆனா இது என்னன்னு சொல்லியிருக்கான் சொன்னேன். புரிஞ்சுங்களா? ஓகே. அடுத்து, through genome editing
The chosen genes can be altered precisely in a manner akin to the natural process that helps plants to adapt to the environmental factors. ஸோ ஒரு பர்டிகுலர் ஜீனை வந்து ப்ரிசைஸா வந்து கட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கரெக்டா? ஜீனோம் எடிட்டிங் அப்படிங்கிறது கரெக்ட் தான். சரிங்களா? இதை பத்தி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை மைண்ட்ல வச்சுட்டு தான் அவங்க அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் போத் 1 and 2. புரிஞ்சுதா? இதை பத்தி டைரக்டா உங்களுக்கு கொடுக்கல பேசேஜ்ல, ஆனா இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் அதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அசம்ஷன்ஸ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். Many people understand the connection between solid waste management and health in terms of consequences of unattended heaps of dry garbage which become home for flies and other vermins. However, so இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த vermins பத்தி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கேரளால வந்துட்டு ஐயோ அந்த காட்டுப்பண்ணியா காட்டுப்பண்ணி, இங்கிலீஷ்ல எனக்கு பேரு மறந்துருச்சு. ஓகேவா? காட்டுப்பண்ணி இல்ல, ஓகே காட்டுப்பண்ணி. சரிங்களா? அந்த நியூஸ் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அதை வந்து கேரளா கவர்மெண்ட் வேர்மனா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ வேர்மன்ஸ்னா என்ன, அது எந்த ஷெட்யூல் கீழே வரும், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல, அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? அதோட பேக்ரவுண்ட் பத்தி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. vermins verminsனா which can be hunted. அதாவது ஹார்ம் காஸ் பண்ணக்கூடியதை வந்து நம்ம ஹண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் vermins அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஷெட்யூல் கீழே வருது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துருந்துச்சு. ஓகே. however there is another aspect that is not well understood, that is what happens when unscientific solid waste management combines with poor drainage and dumping of untreated sewage into drains, which are meant to carry storm water during rains. The result is choked drains, which are full of stagnant water, breeding mosquitoes, resulting in the spread of waterborne diseases. Solid waste management பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ட்ரெயின்ல போய் அது பிளாக் ஆகுறது, அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வாட்டர்போர்ன் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா, ஸோ இதை நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா ரீட் பண்ணணும். புரியுதா? ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி மட்டும் தான் நீங்க சொல்லணும், மற்ற எந்த நாட்டை பத்தியும் பேஸ் பண்ணி சொல்லக்கூடாது. புரிஞ்சா? இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியான்னு கொடுத்தாங்கன்னாவே இந்தியா பேசிஸ்ல தான் நீங்க சொல்லணும். ஓகேவா? இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா, which one of the following statements best reflects the critical message? Critical messageனா ஒரு broad idea of the passage. ஓகேவா? ஓகே, இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது வரும் பாருங்க, பார்த்து ஆன்சர் எழுதுங்க. பார்த்தாச்சா? Okay. So in India, the drainage networks are not separate for sewage and storm water. ஓகேவா? இந்தியால அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து, urban local bodies do not have enough resources and legislative authority to deal with the problems of waste management. urban local bodies பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? இல்ல. அடுத்து, solid waste management should be integrated with the maintenance of drainage and sewage networks. இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தானே பேசியிருக்காங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிரிட்டிக்கல் ஐடியா, பிராட் மெசேஜ் என்னன்னு தான் கேட்டிருக்கு. புரியுதா? அசம்ஷன் கேட்கல. ஓகேவா? இதோட பிராட் மெசேஜ் என்னன்னு தான் கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தியும் பேசியிருக்காங்க, சீவேஜ் ட்ரைனேஜ் அதோட மேனேஜ்மெண்ட் பத்தியும் பேசியிருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ இதுவும் வரக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து, பேட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாலிட் வேஸ்ட் அண்ட் சிவரேஜ் சிஸ்டம்ஸ் பை முனிசிபாலிட்டிஸ் இஸ் த ரீசன் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் ஷார்டேஜஸ் இன் ஆர் சிட்டிஸ். இதை பத்தி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்ல. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுல எது ஆப்டா வரும்? ஆர் நாட் செப்பரேட்னு நம்ம சொல்ல முடியுமா? நீங்க போய் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து சொல்ல முடியுமா? இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? எதுவுமே இல்ல. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்டா இருக்கிறது இது ஒண்ணுதான், ஜெனரிக்கா இருக்கும். சரிங்களா? ஒரு ப்ராடா இருக்கும். அடுத்து, இன் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பார்ட் 3ல என்ன சொல்லியிருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல? fundamental rights which assures people certain fundamental rights. Article 25 proclaims that all persons are equally entitled to freedom of conscience and the right freely to profess, practice and propagate religion. What people fail to notice is that this proclamation is prefixed with the words
subject to public order, morality, health, and to the other provisions of this part, with set conditions precedent for the legal protection of religious practices of any community. The closing words of this prefatory rider in Article 25 virtually constitute a subordinate clause placing other fundamental rights mentioned in part 3 over and above the மத்த இது எல்லாத்தையும் வந்து ஓவர் ரைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆர்டிகல் 25 விடவே வந்து ஓவர் ரைட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. Among those other fundamental rights is the right to equality before law and equal protection of law assured at the outset and elaborated in later articles to mean inter alia that the state shall not deny equal protection of laws to any person or group of persons on the basis of religion alone. ஓகேவா? ஆர்டிகல் 25 பத்தி பேசியிருக்காங்க. சரிங்களா? அதை பத்தியும் மற்ற ஃபண்டமெண்டல் ரைட் கூட அது எப்படி இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. புரிஞ்சா? ஓகே. விச் is the what is the most logical inference from the above passage? So infer பண்ணுவீங்க. ஓகே. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது வரும்? What is the most logical inference from the above passage? State shall not interfere with the religious affairs of the citizens. Religious freedom under the constitution is open to state intervention. Religious freedom of the citizens is not covered under fundamental rights. Religious practice of any community are immune to state laws. இது வரும். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் நீங்க எழுதிட்டீங்களா? கிளிக் பண்ணிடலாம். State shall not interfere with the religious affairs of the citizens. ஏதாச்சும் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கா? ஸ்டேட் இன்வால்வ் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன்ஸ் இஸ் நாட் கவர்ட் அண்டர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வருமா? வராது. இதுவும் வராது, இதுவும் வராது. சரிங்களா? சரி, இந்த ரெண்டுல தான் ஏதாச்சும் ஒன்று வரும். இப்போ சொல்லுங்க. ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் ஆஃப் எனி கம்யூனிட்டி ஆர் இம்யூன். இம்யூன்னா என்னது? ப்ரொடெக்டட். ஓகேவா? இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன். ஆர் இம்யூன் டு ஸ்டேட் லாஸ். இது வந்து ஸ்டேட் லாஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அண்டர் த கான்ஸ்டியூஷன் இஸ் ஓபன் டு ஸ்டேட் இன்டர்வென்ஷன். ஸ்டேட் வந்துட்டு அது இன்டர்ஃபியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜ்ல இந்த ரெண்டுல எதை பத்தி பேசியிருக்காங்க? பிஆர்டியா? இந்த கடைசி பாட்டை பார்த்துட்டு சொல்லுங்க. இன்ஃபரன்ஸ்னா கன்க்ளூஷன் பார்த்தா நீங்க சொல்லணும். கடைசி பார்ட் பார்த்து சொல்லுங்க. ஸோ ரிலீஜியனை மட்டும் வச்சு ஈக்குவல் ப்ரொடெக்ஷனாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்போ 25 விட ஆர்டிகல் 14 மேல. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வரும்போது நீங்க ஆர்டிகல் 14க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே யார் இன்வால்வ் ஆகுறா? ஸ்டேட் தான் இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ சொல்லுங்க, இந்த ரெண்டுல எது வரும் கரெக்டா? அந்த கடைசி ஆர்டிகல் 14 பத்தி பேசியிருக்கனால என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வரும். ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அண்டர் த கான்ஸ்டியூஷன் இஸ் ஓபன் டு ஸ்டேட் இன்டர்வென்ஷன். அதை பத்தி பேசியிருக்காங்க. புரியுதா? இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசல. ஓகேவா? ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் ஆஃப் எனி கம்யூனிட்டி ஆர் இம்யூன் டு ஸ்டேட் லாஸ். ஸ்டேட் லா ப்ரொடெக்ட் பண்ணுதுங்கிற மாதிரி அவங்க பேசல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 14 வச்சு ரெண்டையும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. புரியுதா? ஸோ எது வந்து மேல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து how many? ஓகே, எவ்வளோ வந்துச்சு? எவ்வளோ ஆன்சர்? எவ்வளோ போட்டிருக்கோம்? 66. 6 questions. 6 out of எவ்வளோ வந்துச்சு உங்களுக்குலாம்?
எவ்வளோ? ஓகே. ஸோ 3 ஆர் அபவ் 3 வந்து குட் ஆவரேஜ் தான். சரிங்களா? நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை டச் பண்ணலாம். சரிங்களா? கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. தெரியுதா இல்லையா? நீங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்ததுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் 1-2 கொஸ்டினாவது அதிகம் பண்ணிட்டே வரீங்களா? நீங்க கம்ப்ளீட்டா 10 அவுட் ஆஃப் 10 எடுக்க வேணாம். அட்லீஸ்ட் போன கிளாஸ்ல ஒரு ஒரு கொஸ்டின் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 கிளாஸ் கழிச்சு ஒரு 2-3 கொஸ்டினாவது அதிகமா இருக்கா? அதுதான் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட். சரிங்களா? இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் 1 மந்த் டைம் இருக்கா எக்ஸாமுக்கு? ஏப்ரல். இன்னும் 1 மந்த் 1 to 2 மந்த்ஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 2 மந்த்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாவே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நல்லாவே வந்துடும். இந்த பேப்பர் 100+ நீங்க அடிக்க முடியும். சரிங்களா? அடுத்து how many different 5-letter words with or without meaning, ஓகேவா? ஸோ எப்படி வேணா நீங்க மாத்திக்கலாம். can be constructed using all the letters of the word Delhi, so that each word has to start with D and end with I. இது ஆல்ரெடி வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா எல்லாரும்? ஓகே. நான் எடுத்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா? பண்ணல. ஓகே. அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? வேணா அந்த கிளாஸ் கூட வாங்கி கூட அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தடவை. சரிங்களா? ஸோ பெர்மிட்டேஷனுக்கு எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். சரிங்களா? நிறைய டைப் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைப்ல முக்கியமான டைப் இதுதான். இதான் எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு நிறைய கொடுத்துருப்பேன் சம்ஸ். சரிங்களா? அது ஒரு தடவை வாங்கி பார்த்துக்கோங்க. பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் மட்டுமாவது பாருங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் இது அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நடுவில் எத்தனை இருக்கு பேலன்ஸ்? ELH. இதை வந்து நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். மீனிங் இருக்கலாம், மீனிங் இல்லாமையும் இருக்கலாம். ஓகேவா? நீங்க மாத்த முடியும்னா எத்தனை விதத்துல நீங்க மாத்த முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3 டேஷ் இருக்கு. எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 3 லெட்டர்ஸ் இருக்கு. 3 லெட்டர்ஸ் 3 டேஷ். ஸோ இது பேஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? நீங்க அரேஞ்ச் பண்றது. அப்ப அரேஞ்ச்மெண்ட்னா பெர்மிட்டேஷன் போடுவோம். அப்ப 3p3 அப்படின்னா என்ன வரும்? 3 into 2 into 1. ஆன்சர் 6. புரியுதா? 3p3னா 3ல இருந்து 3 டைம் வந்து குறைப்போம். இதே 3c3 அப்படின்னு கொடுத்தா கீழே வந்து by 1 2 3 போடணும். சரிங்களா? ஆன்சர் 6. புரிஞ்சுதா? இது வந்து ஆல்ரெடி நான் கிளாஸ்ல கொடுத்தா அதே கொஸ்டின். ஆனா நான் பிளே கிரவுண்ட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இங்க டெல்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளே கிரவுண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு நான் இதே சம்ம சால்வ் பண்ணிருக்கேன். சரிங்களா? வேணா வாங்கி பாத்துக்கோங்க இந்த கிளாஸ். சரி, அடுத்த கொஸ்டின். சரி, இந்த கொஸ்டினும் நான் எடுத்திருக்கேன் கிளாஸ்ல மிக்ஸ்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக்ல. அதை அட்டென்ட் பண்ணீங்களா? சரி, அட்டென்ட் பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கோம். சரி, பரவாயில்ல, கவனிங்க. பாட்டில் contains 20 letters of liquid A. ஓகேவா? ஸோ liquid A, liquid B ரெண்டு இருக்கு. ஸோ இனிஷியலா அந்த பாட்டில்ல 20 liters of liquid A இருக்கு. 4 liters of liquid A is taken out. ஸோ வெளியே எடுத்தாச்சு. ஓகேவா? வெளியே எடுத்தா இங்க எவ்வளவு இருக்கும்? liquid A 16 தான் இருக்கும். சரிங்களா? and replaced with same quantity of B. அப்போ 4 liters of B வந்திருக்கும். புரிஞ்சுதா? A இது, B இது. அடுத்து again 4 liters of the mixture is taken out. ஸோ இதுல இருந்து 4 liters வெளியே எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதுல இருந்து நீங்க வெளியே எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த 16 லிட்டர்ஸ்ல இருந்து, ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு இது என்ன ரேஷியோல இருக்கு? ஸோ அந்த ரேஷியோ இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் எவ்வளோ லிட்டர்ஸ் ரிமூவ் பண்றோம்? 4 லிட்டர்ஸ் ரிமூவ் பண்றோம். ஸோ 4 லிட்டர்ஸ் இன்டூ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ? 20 பார்ட்ஸ். டோட்டலா 20 பார்ட்ஸ். அதுல 16 பார்ட் தான் இது. ஓகேவா? அதுல 4 லிட்டர் ரிமூவ் பண்றீங்க. புரியுதா? இதுதான் நீங்க ரிமூவ் பண்ணக்கூடிய வால்யூம். புரிஞ்சுதா எப்படி எழுதியிருக்கேன்ட்டு? இது ஆல்ரெடி நான் மிக்ஸ்சர் அண்ட் அலிகேஷன் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இது எப்படி பண்றதுன்னு. சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த பக்கம் பி பாருங்க. பிக்கு என்ன வரும் நீங்க சொல்லுங்க. பில 4 லிட்டர்ஸ் ரிமூவ் பண்றேன்னா ஆல்ரெடி 4 லிட்டர்ஸ் இருக்கு. இந்த 4 லிட்டர்ல இருந்தா நீங்க ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? அதாவது இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நீங்க 4 லிட்டர்ஸ் ரிமூவ் பண்ண போறீங்க. அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்க? 4 liters of mixture is taken out and replaced by the same quantity of B. ஓகே, ஸோ 4 liters வெளியே எடுத்துட்டு மறுபடியும் வந்து 4 liters வந்து B ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் மிக்சர்ல ஒரு குண்டால ஊத்திட்டே வரீங்க பாத்தீங்களா? ஸோ ஒரு மிக்சர், அது ஒரு மிக்சர் ஆயிருது. ஓகேவா? 4 liters எடுத்துட்டு
ஓகேவா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து 20 லிட்டர்ஸ் இருக்கு ஒரு கேன்ல. அந்த கேன்ல இருந்து 4 லிட்டர் நீங்க எடுத்துறீங்க. ஓகேவா? எடுத்துட்டு மறுபடியும் 4 லிட்டர் வந்து தண்ணி. பி வந்து லிக்விட் பி வந்து தண்ணின்னு வச்சுக்கலாம், இல்ல பால்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 20 லிட்டர்ஸ் மில்க் இருக்கு. ஸோ 20 லிட்டர்ஸ் மில்க்ல இருந்து 4 லிட்டர்ஸ் மில்க் வெளியே எடுத்துறீங்க. இப்போ அதே 4 லிட்டர்ஸ் மில்க சாரி வாட்டரை வந்து உள்ள ஆட் பண்றீங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? அப்ப அதுக்குள்ள எவ்வளவு இருக்கும்? 16 லிட்டர் வந்து பா ஐ மீன் பாலும் 4 லிட்டர் தண்ணியும் இருக்கும் அந்த இதுக்குள்ள, அந்த மிக்சருக்குள்ள. புரியுதா? இப்ப ரெண்டுமே கலந்துருக்கு. புரிஞ்சா? இப்ப இதுல இருந்து மறுபடியும் 4 லிட்டர் நீங்க வெளியே எடுக்கணும். அப்ப நீங்க 4 லிட்டர் வெளியே எடுக்கிறீங்கன்னா அந்த பால் வந்து எவ்வளவு எடுத்திருப்பீங்க, தண்ணி எவ்வளவு எடுத்திருப்பீங்கன்னு தான் நான் பாக்குறேன். புரியுதா? அந்த மிக்சர்ல இருந்து நான் பாக்குறேன். புரிஞ்சா? அப்ப அந்த 4 லிட்டர்ல இருந்து டோட்டலா 20 பார்ட்ல 16 பார்ட் வந்து பாலா இருக்கும். அதே மாதிரி 4 லிட்டர்ல இருந்து டோட்டலா 20 பார்ட்ல 4 லிட்டர் வந்து 4 பார்ட் வந்து தண்ணியா இருக்கும். புரிஞ்சா? இதை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து இதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க? இதான் இந்த செகண்டோடது. Again 4 liters of mixture is taken out and replaced by same quantity of liquid B. So தண்ணி again 4 liters add பண்ணிருக்காங்க. அப்ப இங்க வந்து +4 ன்னு போட்டுக்கலாமா? புரிஞ்சுதா? A bottle contains 20 liters of liquid A, 20 liters of liquid A. 4 liters of liquid A is taken out and replaced by same quantity of liquid B. 4 liter is taken out and replaced by B. Again 4 liters of the mixture is taken out. அதுக்கு போட்டிருக்கேன். Again it is replaced by liquid B. புரிஞ்சுதா? எப்படி எழுதியிருக்கேன்ட்டு அடுத்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் த லிக்விட் ஏ டு தட் ஆஃப் லிக்விட் பி இன் த ஃபைனல் மிக்சர். ஃபைனல் மிக்சர்ல மில்க்கும் வாட்டரும் என்ன ரேஷியோல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? இதெல்லாம் பண்ணக்கப்புறம் இது எப்படி பண்ணலாம்? இதுக்கு மேல இது ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்படி வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேவா? ஓகே, இதை சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? 4 வந்து இங்க 5 டைம்ஸ் வருமா? 16 minus 16 by 5 is 2. இது வந்து என்ன வரும்? இங்கேயும் 5 வரும். அப்போ 4 plus 4 minus 4 by 5. ஓகே, அடுத்து into 5 பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 16 into 5, 15 into 5, 75, 80. 80 minus 16 by 5 is 2. இது 5னா 20 plus 20, 40 minus 45 by 5. So, sorry, 45 5 by 5. இந்த 4 இதை கேன்சல் பண்ணோம்னா 4 by 5 வருமா? 4 by 5. ஓகேவா? கால்குலேஷன் கரெக்டா பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸோ இதுல 18ல 16 போச்சுன்னா 70, 64. So 64 by 5 is to 36 by 5. 5 கேன்சல் ஆயிரும். இது வந்துட்டு எந்த டேபிள் அடிக்கலாம்? 4 டைம்ஸ் டேபிள் அடிச்சீங்கன்னா இங்க வந்து 9 வரும், இங்க வந்து 16 வரும். இது ஃபர்தரா அடிக்க முடியுமா? முடியாது. ஆன்சர் 16 is to 5. சாரி 9. புரிஞ்சுதா? அது கால்குலேஷன் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க அந்த ப்ராசஸ் என்னவோ அதை எழுதிட்டு ஃபைனலா அதை கால்குலேஷன் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சு. புரிஞ்சுதா? இதே சம்ம நான் மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனா நான் 3 ஃபேக்டர்ஸ் வச்சு சொல்லியிருப்பேன். இதுல ஒரு இதை வச்சுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சுதா இது எப்படி பண்ணணும்ட்டு? காப்பி பண்ணிக்கோங்க. இதை மட்டும் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இந்த இது வரைக்கும் மாதிரி எழுதிக்கோங்க. கால்குலேஷன்ஸ் நீங்க பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணணும்? ஓகே, அடுத்த क्वेश्चन. The average score of a batsman after his 15th innings was 46.4. இது என்ன क्वेश्चन? இந்த क्वेश्चन இது ஆவரேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन ஆல்ரெடி ஆவரேஜ் கிளாஸ்ல பாத்துருக்கோமா?
பார்த்துருக்கோம். இதே இன்னிங்ஸ் வச்சே நான் சொல்லியிருப்பேன். கிரிக்கெட் பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்து இன்னிங்ஸ் வச்சு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. ஓகேவா? அதே கான்செப்ட் அதே மெத்தட் தான். அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். நம்பர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மாறி இருக்கு. மத்தபடி நான் சொன்ன அதே கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? ஓகே. The question என்னது? The average score of a batsman was after his 15th innings was 46.4. இது எப்படி எழுதுவோம் எப்பவுமே? Average into average is equal to total by count. இந்த ஃபார்முலா. So total is equal to average into count. எப்பவுமே average into count தான் எப்பவும் எழுதுவேன். ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? இன்னிங்ஸ் அப்படின்னா மேட்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 50th இன்னிங்ஸ் அப்படின்னா 50வது மேட்ச். ஓகேவா? கவுண்ட் இன்டூ அதோட ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 46.4. ஆஃப்டர் 60th இன்னிங்ஸ் அப்படின்னா அப்ப இங்க வந்து எவ்வளவு மேட்ச் எக்ஸ்ட்ரா முடிஞ்சிருக்கு? 10 மேட்ச். ஓகேவா? ஸோ பிளஸ் 10 மேட்சஸ் இன்டூ அதோட ஆவரேஜ் நமக்கு தெரியாது. எக்ஸ் கவுண்ட் இன்டூ ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டலா எவ்வளவு மேட்ச் நடந்திருக்கு? 60 மேட்சஸ் இன்டூ ஆவரேஜ், அதாவது 60வது இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஆவரேஜ் ஸ்கோர் இன்க்ரீசஸ் பை 2.6. ஆவரேஜ் ஸ்கோர் இருக்குல்ல, இது வந்து இன்க்ரீசஸ் பை 2.6. அப்போ 46.4 பிளஸ் 2.6 எவ்வளோ? 49. அப்போ 60 இன்டூ 49. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் வாஸ் ஹிஸ் ஆவரேஜ் ஸ்கோர் இந்த லாஸ்ட் 10 இன்னிங்ஸ். அதாவது இந்த எக்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 62 கிடைக்கும். உங்களுக்கு ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்க அப்புறமா டைம் கிடைக்கும் போது சால்வ் பண்ணி பார்த்து. சரிங்களா? புரிஞ்சுதா இது எப்படி பண்ணுன்ட்டு? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி நான் கிளாஸ்லேயே கொடுத்துருக்கேன். ஆவரேஜ்ல கொடுத்துருக்கேன். அடுத்த கொஸ்டின். As a result of 25% hike in the price of rice per kg. ஓகேவா? ஒரு கிலோக்கு 25% அதிகமாகுது பிரைஸ். So that a person is able to purchase 6 kilogram less rice for rupees 1200. 1200 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனா 6 கிலோ கம்மியா வாங்குறாரு. ஏன்னா 25% ரைஸோட விலை வந்து அதிகமா இருக்கு. புரியுதா? ஓகே. வாட் வாஸ் த ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் த ரைஸ் பர் கேஜி? அதாவது இந்த ஹைக் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பிரைஸ் இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. புரிஞ்சா கொஸ்டின் என்னன்ட்டு? ஓகே. ஸோ இப்போ வந்து 1200 ருபீஸ் வாங்கியிருக்காங்களா? ஸோ இந்த 1200 ருபீஸ் அப்படிங்கிறது என்னது? சாரி, இந்த 1200 ருபீஸ்க்கு வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ ஹைக் வச்சிருக்கனால என்ன ஆகுது? 6 கிலோ கம்மியா தான் வாங்க முடியுதுங்கிறாங்க. புரிஞ்சா? அப்போ இந்த 6 கிலோவும் சேர்த்து வாங்கியிருந்தாங்கன்னா எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? 25% அதிகமா வாங்கியிருப்பாங்களா? அப்ப அந்த 25% அதிகம் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இதுல 25% என்ன வரும்? 10%னா 120, சாரி 50%னா 600, 25%னா 300. ஓகேவா? அப்போ 300 ரூபாய்க்கு அதிகமா வாங்கியிருப்பாங்க. அப்போ வந்து 25% ஹைக் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகேவா, இந்த 1200க்கு பதிலா இந்த 6 கிலோ கம்மி இல்லாம நீங்க ஃபுல்லா நீங்க எவ்வளவு குவான்டிட்டி வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ அந்த குவான்டிட்டி 6 கிலோ கம்மி பண்ணாம ஃபுல்லா வாங்குனீங்க அப்படின்னா 1500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இதுக்கு எவ்வளோ ருபீஸ் அதிகமா இருக்கு? 300 ரூபாய் அதிகமா இருக்கு. அப்போ இந்த 25% தான் வந்து எவ்வளோ? இந்த 300 ரூபாய். சரிங்களா? ஓகே. ஸோ இது எவ்வளோ கேஜி? இந்த 25% இன்க்ரீஸ்னால எவ்வளோ கேஜி? இந்த 300 ரூபாய் வந்துட்டு அப்போ எவ்வளோ கேஜி ரைஸ் கம்மியா இருக்கு? இதனால 600 கிராம், ஐ மீன் 6 கிலோ. ஓகேவா? ஸோ 6 கேஜி ரைஸ் தான் வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு? 300 ருபீஸ். இது வரைக்கும் புரிஞ்சா எப்படின்ட்டு? ஓகேவா? ஸோ அந்த 6 கேஜி ரைஸ் தான் வந்துட்டு, இந்த 6 கேஜி நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா 1500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஆனா இப்போ 1200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கீங்க. அப்ப அந்த 6 கிலோ அப்படிங்கிறது எவ்வளவு ரூபாய் இருந்திருக்கும்? 300 ரூபாயா தான் இருந்திருக்கும். புரிஞ்சா? ஓகே. அப்ப 6 கிலோ 300 ரூபானா 1 கிலோ 50 ரூபா.
ஓகேவா? ஓகே. அப்போ 1 கிலோ வந்து அந்த பிரைஸ் நீங்க அதிகம் பண்ணக்கப்புறம், விலைவாசி அதிகம் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு 1 கிலோ எவ்வளோன்னு கிடைச்சிருக்கு? ரூ. 50 கிடைச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி எவ்வளவா இருந்திருக்கும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஒரிஜினல் பிரைஸ் ஹைக் பண்றதுக்கு முன்னாடி ஒரிஜினல் பிரைஸ் என்ன இருந்திருக்கும்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? அப்போ இந்த 50 அப்படிங்கிறது வந்து எவ்வளோ? 125% நீங்க ஹைக் பண்ணக்கப்புறம் 1 கிலோ விலை தான் வந்து இது. அப்படின்னா 100% ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஹைக் பண்ண அந்த 25% ஹைக் பண்ணக்கப்புறம் 1 கிலோ ரைஸ் வந்து ரூ. 50னா, அத ஹைக் பண்றதுக்கு முன்னாடி 100% எவ்வளவா இருந்திருக்கும்? ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ? புரியுதா இது எப்படி பண்ணணும்ட்டு? ஓகே. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 125 x is equal to 50 into 100. ஓகேவா? இது வந்து 50னா 2 டைம்ஸ் இது வந்து 5 டைம்ஸ் வரும். 5 வந்து இங்க 20 டைம்ஸ் வரும். அப்ப எவ்வளவு ரூபா வருது? 40 ரூபீஸ் வரும். ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? திருப்பி சொல்லட்டா? 25% நீங்க ஹைக் பண்ணனால ரூ. 1200 தான் நீங்க அவ்வளவுதான் அமௌண்ட் கையில கொண்டு போறீங்க. 1200 ரூபீஸ் தான். ஓகேவா? திடீர்னு விலைவாசி அதிகம் பண்ணிட்டாங்க. 25% அதிகம் பண்ணிட்டாங்க 1 கிலோக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க கையில ரூ. 1200 தான் இருக்கு. அதனால நீங்க எக்ஸ்ட்ரா காசு குடுக்க முடியாது. சோ அதனால என்ன பண்றீங்க? 6 கிலோ கம்மியா வாங்கிட்டு வரீங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ அந்த 6 கிலோ நீங்க சேர்த்து வாங்கியிருந்தீங்கன்னா, உங்க கையில எவ்வளவு காசு தேவைப்பட்டிருக்கும் தான் பார்க்கிறோம். ஓகேவா? அதாவது 25% அதிகம் பண்ணி பார்க்கிறோம். சரிங்களா? சோ இதுல 25% அதிகம் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? ரூ. 1500 குடுத்து நீங்க வாங்கியிருப்பீங்க. அந்த 6 கிலோ சேர்த்துனா. ஓகேவா? இப்போ அந்த 6 கிலோ அப்படிங்கிறது எவ்வளோ ரூபீஸ் வருது அப்போ? 6 கேஜி நீங்க கம்மியா வாங்கியிருக்கீங்களா? அது எவ்வளோ ரூபீஸ்ன்னு வருது? 300 ரூபீஸ்ன்னு வருது. ஓகேவா? அப்ப 6 கேஜி வந்து 300 ரூபீஸ் அப்படின்னா 1 கேஜி எவ்வளோ? 50 ரூபீஸ். இதுதான் வந்து ஹைக் பண்ண பிரைஸ். அதிகம் பண்ண பிரைஸ். அதாவது 25% அதிகம் பண்ண பிரைஸ். ஓகேவா? அப்போ 125% தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த 50 ரூபீஸ் அப்படின்னா ஹைக் பண்ண அமௌண்ட்னா, இப்ப ஹைக் பண்றதுக்கு முன்னாடி 100% எவ்வளோன்னு கண்டுபிடிப்பீங்க. புரிஞ்சுச்சா? இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு கிடைச்சிடும். இது ஏன் நான் வந்து 50 ரூபீஸ் எடுத்திருக்கேன்னா, ஏன்னா 1 கேஜிக்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அதனால 1 கேஜிக்கு வச்சு பண்ணியிருக்கேன் ஃபைனலா. நீங்க எப்படி வேணா ட்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட் அவ்வளவுதான். சரிங்களா? ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே. சரி. அப்புறம் என்ன சொன்னீங்க? மெத்தட் ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுல? நான் சொல்றது புரிஞ்சுல? உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படி பண்ணலாம். நான் சொல்ற மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும்லாம் நான் சொல்லல. உங்களுக்கு எப்படி பண்ணாலும் பண்ணலாம். ஆன்சர் வந்தா போதும். அவ்வளவுதான். ஓகேவா? உங்களுக்கு பேசிக்ஸ் மட்டும் தான் கிளாஸ்ல சொல்லி தருவோம். ஓகேவா? அந்த பேசிக்ஸ் வச்சு நீங்க எப்படி வேணா நீங்க மாத்தி ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாரி தோணும். எனக்கு இப்படி தோணியிருக்கு. உங்களுக்கு ஒரு மாரி தோணும். நீங்க இதே வேற ஆன்சர் கீழ எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு மாரி சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நமக்கு எப்படி தோணுதோ நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளவுதான் மேட்டர். சரிங்களா? எப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின். A person X can complete. இதுவும் வந்து கிளாஸ்ல எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி சொன்ன கொஸ்டினையும் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் சொல்லியிருப்பேன் கிளாஸ்ல. சரிங்களா? எக்ஸாக்ட்டா அந்த இது சொன்னதில்ல. ஆனா பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். அதே மாரி இந்த 71 இந்த கொஸ்டினும் நான் கிளாஸ்ல எடுத்திருக்கேன். அதாவது வேற ஒரு மெத்தட்ல சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஓகே. A person X can complete 20% of work in 8 days. ஓகேவா? சோ X person வந்து 20% ஆஃப் ஒர்க்க 8 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும்னா, அப்ப கம்ப்ளீட் ஒர்க்க எத்தனை டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இத நான் கிளாஸ்ல எடுத்திருக்கேனா? டைம் அண்ட் ஒர்க் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்பயே எடுத்திருப்பேன். சரி. இந்த 20% இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 20/100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 100/20. சரிங்களா? 0 0 இது வந்து இங்க 4 டைம்ஸ் வரும். ஆன்சர் 40 டேஸ். ஓகேவா? அப்ப X வந்து கம்ப்ளீட்டா ஒர்க்க முடிக்க 40 டேஸ் எடுத்துப்பாங்க. புரிஞ்சுச்சா? அடுத்து அதே மாதிரி Y. Yக்கு வந்து என்ன வரும்? இதே மாதிரி Yக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 25% ஒர்க்க வந்து 6 டேஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கம்ப்ளீட் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு டேஸ் எடுத்துப்பாங்கன்னு பாருங்க. இதே மெத்தட். இத சால்வ் பண்ணி சொல்லுங்க. 6 இன்டூ அதாவது இன்டூ 4 பண்ணீங்கன்னா 100% கிடைச்சிருமா? இதுவும் இன்டூ 4 பண்ணீங்கன்னா 24. அப்போ 24 டேஸ் எடுத்துக்குவாங்க. புரிஞ்சுச்சா? ஓகேவா? சரி. சோ இது வந்து 40 டேஸ், இது 24 டேஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தே வொர்க் டுகெதர். ஓகேவா? அப்போ 2 பேரும் சேர்ந்து வொர்க் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? X plus Y 2யும் சேர்த்து வொர்க் பண்ணனும்னா எப்பவுமே வந்து டைம் அண்ட் வொர்க்க
1 by அப்படின்னு எடுத்துக்கணும். 1 day ஒர்க்கு கன்வெர்ட் பண்ணி தான் மாற்றணும். சரிங்களா? டைரக்டா ஆட் பண்ணக்கூடாது. அப்போ 1 by 40 plus 1 by 24. ஸோ 40க்கு 24க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 120 வரும். ஸோ 120 அப்படின்னா இது வந்து இன்டூ 5, இது இன்டூ 3. அப்போ 8 by 120. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 8 by 120 கேன்சல் பண்ணீங்கன்னா 4 times பண்ணோம்னா 2 by 30, 1 by 15 கிடைக்குது. அதாவது 1 day ஒர்க் ரெண்டு பேரும் சேர்ந்து 1 day ஒர்க் வந்து 1 by 15 அப்படின்னா கம்ப்ளீட் ஒர்க் என்னவா இருக்கும்? ரெசிப்ரோக்கல் பண்ணிக்குவோம். ஸோ x plus y வந்து சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க? 15 daysல ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 40% ஒர்க் கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் வேணும் எடுக்கும்ட்டு. அப்போ இன்டூ 40%, 40 by 100. புரியுதா? இங்க வந்து 20% ஒர்க் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஒர்க் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ இந்த 20 வந்து இந்த பக்கம் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகுது. புரியுதா? வேற இங்க வந்து 15 days கம்ப்ளீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆனா இவ்வளோ ஃபிராக்ஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ 40%னா இன்டூ 40 by 100. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0 0, இது 2 times, இது 3 times, இது 2 times. ஆன்சர் என்ன வருது? 60, 6. ஓகே 6, 3 2 6, 6 days வரும். புரிஞ்சா? ஓகே, இந்த 2 கொஸ்டின் நான் சொல்றேன் உங்களுக்கு. 3 கொஸ்டின் மட்டும் பிரேக் அப்புறம் சொல்றேன். அடுத்த கொஸ்டின் 75. How many pairs of natural numbers are there such that the difference of whose squares is 63? ஓகேவா? அதாவது ரெண்டு ஸ்கொயர் நம்பரோடைய டிஃபரன்ஸ் வந்து 63 இருக்கும். அந்த மாதிரி நீங்க நம்பர்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து நிறைய மெத்தட் இருக்கு. உங்களுக்கு நான் ஒரு 2 மெத்தட் சொல்றேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு மெத்தட் வந்து என்னன்னா 63க்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 7 times வந்து 933. ஓகேவா? ஸோ எல்சிஎம் என்ன வந்திருக்கு? 733. ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன பேட்டர்ன்ஸ்ல நீங்க ஃபார்ம் பண்ணலாம்? ஒன்று வந்து 9 into 9 into 7, அடுத்து 21 into 3, வேற 21, வேற எப்படி பண்ணலாம்? 3 தான் 9 into 7. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நான் 63 into 1. ஓகேவா? ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இந்த 3 பாசிபிலிட்டிஸும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ எம் அதாவது எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் செக் பண்றேன். சரிங்களா? எம் பிளஸ் என் இன்டூ எம் மைனஸ் என். அப்போ ஒரு அந்த பெரிய நம்பரை எம் பிளஸ் என் எடுத்துக்கிறேன், சின்ன நம்பரை எம் மைனஸ் என் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எம் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, அப்போ இது என்ன வரும்? ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 9, ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா பி கேன்சல் ஆயிருமா? அப்போ 2a இஸ் ஈக்குவல் டு 18. அப்ப a is equal to என்ன வருது? ஐயோ சாரி, 16 வரும்ல. 10 16 அப்ப a is equal to என்ன வருது? 8. அப்ப b வந்து என்ன வரும்? a வந்து 8னா b வந்து இது 8னா b வந்து என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஓகேவா? அப்போ இது என்ன ஃபார்மேட்ல எடுத்திருக்கேன்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன்? ஏன்னா ரெண்டு நம்பரோடைய ஸ்கொயர் நம்பரோட டிஃபரன்ஸ் தான் 63 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? அதனால தான் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல எடுத்திருக்கேன். அப்போ ஒரு நம்பர் a வந்து என்னன்னு கிடைக்குது? 8 ஸ்கொயர் மைனஸ் b வந்து என்ன கிடைக்குது? 1 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஒரு பேர் கிடைச்சிருச்சா? 64 மைனஸ் 1 63 வந்துருச்சா ஒரு பேரு? அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் செக் பண்ணி பாருங்க. 21 31 சாரி 21 3 21 3க்கு நான் செக் பண்றேன். நீங்க 63 1க்கு நீங்க செக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 23 1 என்ன வரும்? a பிளஸ் b இஸ் ஈக்குவல் டு 23, a minus b is equal to sorry 23 இல்ல 21, a minus b வந்து 3. சரிங்களா? b போயிரும். 2a is equal to
இது மைனஸ் ஆயிரும், இது வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ 21ல 3 போச்சுன்னா எவ்வளோ? 18. ஓகேவா? அப்போ A is equal to என்ன வந்திருக்கு? 9. சரிங்களா? A வந்து 9 அப்படின்னா B வந்து என்னவா இருக்கும்? A வந்து 9னா B என்னவா இருக்கும்? A வந்து 9னா B வந்து 6ஆ இருக்கும். புரியுதா? A வந்து 9னா B வந்து 6ஆ இருக்கும். அப்பதான் 3 கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அப்போ 9 ஸ்கொயர் வந்து என்னது? 81. 6 ஸ்கொயர் வந்து என்னது? 36. 36க்கு 81க்கு டிஃபரன்ஸ் எங்க எங்க? இருங்க, இது பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும் தானே? A plus B. ஓகே 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 ஓகே. ஸோ 24 வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ 24 அப்படின்னா என்ன வரும்? A is equal to 12. A is equal to 12 வரும். அப்ப A வந்து 12 அப்படின்னா B வந்து என்னவா இருக்கும்? 9ஆ இருக்கும். அப்போ 12 ஸ்கொயர் வந்து 144, B வந்து 9 ஸ்கொயர் வந்து 81. ஓகேவா? 144க்கும் 81க்கும் டிஃபரன்ஸ் 63. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இதுக்கு வரும். சரிங்களா? ஸோ டோட்டலா எத்தனை பேர்ஸ் வருது? டோட்டலா எத்தனை பேர்ஸ் வருது? 3 பேர்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தடு. இப்படி ஒரு மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல வச்சு சால்வ் பண்ணலாம். எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கான ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டீங்க. அந்த ஃபேக்டர்ஸ் வச்சு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்முலால அப்ளை பண்ணி பாக்குறீங்க. புரியுதா? ஓகே. அடுத்து இன்னொரு மெத்தட் வந்து நீங்களே அசியூம் பண்ணணும். சரிங்களா? ஒரு 2 இது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. 2 ஸ்கொயர் வந்து என்னது? 4. அடுத்து 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது இதோட ஆன்சர் என்னன்னா 9. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 2 ஸ்கொயர் பிளஸ் 2 பிளஸ் 3. புரியுதா? 4 பிளஸ் 5 9 வந்துருச்சா? இப்படிதான் எல்லா இதுவும் ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? 31 ஸ்கொயர் என்ன வரும்? 31 ஸ்கொயர் 31 ஸ்கொயர் எவ்வளோ? 9 1 3 into 2 6 9 961. சரிங்களா? 32 ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா 31 ஸ்கொயர் பிளஸ் 31 பிளஸ் 32. புரியுதா? எப்படி பண்ணிருக்கேன்ட்டு? இது புரிஞ்சா இல்லையா இந்த மெத்தட? சரி, ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. சிங்கிள் டிஜிட் சொல்லுங்க. 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் அப்படிங்கிறது 64. அடுத்து இதுக்கு அடுத்த நம்பர் 9 ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி வரும்னா 8 ஸ்கொயர் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பர் 8 ஸ்கொயர் பிளஸ் முன்னாடி இருக்க நம்பர் பிளஸ் பின்னாடி இருக்க நம்பர் பிளஸ் 8 பிளஸ் 9. புரியுதா? இப்படிதான் அந்த வேல்யூ வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ் அடுத்த நம்பர் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இப்படிதான் வரும். ஸோ நீங்க வந்து 31 பிளஸ் 32 எவ்வளவு வரும்? 63. இப்படி வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்கிறதுலாம் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். 63 அப்படின்னா வந்து வேற எதுக்குள்ள வரும்? 64 1 இது ஒரு பேரா இருக்குமா? ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு வரும். இது ஒரு பேர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இன்னொன்னு 12 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர். இதெல்லாம் சின்ன சின்ன நம்பர்ஸ். இதெல்லாம் நீங்க வந்து சும்மா இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் எழுதி 1 to 12 ஸ்கொயர்ஸ் எழுதி அதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாவே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. பின்னாடி இருக்க நம்பர்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து ரேண்டமா ஒரு நம்பர் 30ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 30 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன வரும்? 30 ஸ்கொயர் அப்படிங்கிறது 900. 31 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா 30 ஸ்கொயர் பிளஸ் 30 பிளஸ் 31. ஓகேவா? இப்போ 60s வரணும் அப்படின்னா 63 வரணும்னா எனக்கு எப்படி வரணும்? 31 32 அப்படின்னு வரும். புரிஞ்சா? ஸோ இப்படியும் நீங்க கண்டுபிடிக்கலாங்கிறேன். சரிங்களா? ஸோ 2 மெத்தட் இருக்கு. எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுல என்ன வரும்? 900 பிளஸ் ஒரு 61. அப்ப 961 வந்துருச்சா?
ஆன்சரு 31 ஸ்கொயருக்கு. புரியுதா? ஓகே. இதே 32 ஸ்கொயர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏன் இப்படி பண்ண சொல்றேன்னா 63 இருக்கு டிஃபரன்ஸ். அப்போ உங்களுக்கு அந்த பிளஸ் அந்த 63 டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி என்ன பண்ணா உங்களுக்கு வரும் 31 பிளஸ் 32 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 63 வருதா? அப்போ இது என்ன இதா இருக்கும்? 32 ஸ்கொயரோடதா தான் இருக்கும். புரிஞ்சா? சாரி 31 ஸ்கொயரோட தான் இருக்கும். 32 ஸ்கொயரோடது. நான் இப்படி சொல்லாமே. ஓகேவா? அப்போ 31 ஸ்கொயர் பிளஸ் 31 பிளஸ் 32 இந்த ஃபார்மேட்ல வரும். சரிங்களா? ஸோ இந்த 3 இதை நீங்க இப்படி கண்டுபிடிச்சுக்கலாம். இப்படி பண்ணலன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் எடுக்கிறீங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல போடுறீங்க, அப்ளை பண்ணீங்கன்னாவே ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின். Okay. Which one of the following will have minimum change in its value if 5 is added to both numerator and denominator of the fractions? ஓகேவா? ஸோ இதுல நம்ம மேலேயும் கீழேயும் ஒரே நம்பர் 5 ஆட் பண்ணும்போது இவங்க கொடுத்துருக்க இந்த 4 நம்பர்ஸ் 4 ஃபிராக்ஷன்ஸ்ல எந்த ஃபிராக்ஷனுக்கு மினிமம் சேஞ்ச் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓகே. ஸோ இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2/3 வேல்யூ என்ன? நீங்க இதெல்லாம் சால்வே பண்ண வேணாம். சரிங்களா? டைரக்டாவே பண்ணலாம். 2/3 வேல்யூ என்ன வரும்? 0.666 அந்த மாதிரி வருமா? ஓகே. அடுத்து 3/4க்கு 0.75 அப்படின்னு வருமா? 4/5க்கு 0.8 வரும். சரிங்களா? அடுத்து 5/6க்கு 0.83 இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? எதுக்கு மினிமம் சேஞ்ச் வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து இந்த நம்பர் வந்து அடுத்தடுத்து ஆகும்போது உங்களுக்கு என்ன இருக்கு? அதிகமா இருக்கு நம்பர்ஸ் 0.6 0.75 0.8 0.833 அந்த மாதிரி அதிகமா இருக்கு. ஆனா எவ்வளவு சேஞ்ச்னா என்னது? டிஃபரன்ஸ். ஓகேவா? எதுக்கு மினிமம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 60க்கு 75க்கு உள்ள டிஃபரன்ஸ் 0.15. சரிங்களா? இதுக்கு 0.15 இருக்கு. அடுத்து இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 0.5 தான் இருக்கு. 0.05 தான் இருக்கு. சரிங்களா? இதுக்கும் டிஃபரன்ஸ் 0.03. ஓகேவா? அப்போ உங்களுக்கு நம்பர்ஸ் அந்த ஃபிராக்ஷன்ஸ் இது அதிகமாக உங்களுக்கு என்ன இருக்கு? அந்த மினிமம் டிஃபரன்ஸ் வந்து எப்படி ஆயிட்டு போகுது? கம்மி ஆயிட்டே போகுது. அப்போ எந்த ஃபிராக்ஷன்ல உங்களுக்கு மினிமம் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும்? பெரிய நம்பரா இருக்கிறதுல தான் உங்களுக்கு மினிமம் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும். புரிஞ்சுதா? எப்பவுமே வந்து ஃபிராக்ஷன்ஸ் அதிகமாயிட்டு போக அந்த நம்பர் பெருசாக உங்களோட மினிமம் டிஃபரன்ஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா? சரி. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? 5/6. அந்த மினிமம் டிஃபரன்ஸ்னா மினிமம் சேஞ்ச்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாவே இதை சால்வ் பண்ணிருக்கலாம். ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, டிவைட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த क्वेश्चन புரிஞ்சா? சரி. அடுத்து 77. A digit n greater than 3. ஓகேவா? n வந்து எப்படி இருக்கணும்னா it should be greater than 3. ஆனா it should not be divisible by 3. ஓகேவா? sorry it should be divisible by 3 but not divisible by 6. ஓகேவா? அப்போ அந்த n வந்து என்னவா இருக்கும்? 3க்கு மேலதான் இருக்கணும். 3ஆல டிவிசிபிளா இருக்கணும். ஆனா 6ஆல டிவிசிபிள் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன நம்பரா இருக்கும்? 3ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய 3க்கு மேல இருக்க நம்பர்ஸ் என்னது? 6ம் 9ம். 6ஆல டிவிசிபிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ n வந்து என்னது? 9. புரிஞ்சுதா? n வந்து 9ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ n is equal to 9. இப்போ இதுல n is equal to 9ன்னு போடணும் நீங்க. 2n வந்து என்ன வரும்? 18. இதுக்கு 3 into 9 27. 2 into n 2 into 9 வந்து 18. 18 plus 4 22. 3 into 9 வந்து 27. 27 plus 1 28. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ இதுல நீங்க இந்த 9 அப்படிங்கறத இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா which one of the following is divisible by 4 ன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4ல எது 4ஆல டிவிசிபிள் ஆகுது? 28. அப்ப D தான் ஆன்சர். புரிஞ்சுதா? என்னோட n வந்து என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சப்ஸ்டியூட் பண்றீங்க. 4ஆல எது டிவிசிபிள் ஆகுதுன்னு பாக்குறீங்க. அவ்வளவுதான். புரியுதா? அடுத்த question. If 1 liter of water
weighs 1 kg, then how many cubic millimeters of water will weigh 0.1 grams? சரிங்களா? இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் கிளாஸ்ல மென்சுரேஷன் டாபிக் எடுக்கும்போது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மென்சுரேஷன் எடுக்கும்போது ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்பேன். 1 liter is equal to 10 power minus 3 meter cube, இல்லனா 1 liter is equal to 1000 centimeter cube அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ 1 liter எழுதி வச்சுக்கோங்க வேணா இப்போ கூட. 1 liter is equal to எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப்னு எழுதிக்கோங்க, அது ஈஸியா இருக்கும். 1 liter is equal to 1000 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? இப்போ நீங்க இதை எதுக்கு மாத்தணும்? கியூபிக் மில்லிமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ மில்லிமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மில்லிமீட்டருக்கு மாத்தினீங்கன்னா என்ன வரும்? 1 liter is equal to 1000 சென்டிமீட்டரை மில்லிமீட்டர்னு சேஞ்ச் பண்ணும். அப்போ இந்த சென்டிமீட்டர் மில்லிமீட்டரா மாத்தணும்னா சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டருக்கு மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? இன்டூ 10. சரிங்களா? ஸோ கியூப் அப்படிங்கறனால 3 டைம்ஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு மில்லிமீட்டர்? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் மில்லிமீட்டர்? 10 millimeter. அப்போ 1 centimeter is equal to 10 millimeter the whole cube. புரியுதா? அடுத்து 1000 into 10 cube அப்படின்னா இன்னொரு 1000 வருமா? 1000 millimeter cube. புரிஞ்சுதா? அப்போ millimeter cube வந்துருச்சு. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? 10 power 6 millimeter cube. ஸோ 1 liter அப்படிங்கிறது வந்து எவ்வளோ? 10 power 6 millimeter cube. ஓகேவா? அந்த 1 லிட்டர் தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? இட் வேஸ் 1 kgன்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 கிலோகிராம்னா எவ்வளோ? 1000 கிராம்ஸ். ஓகேவா? ஸோ 1000 கிராம் தான் வந்து 10 பவர் 6 மில்லிமீட்டர் கியூப் அப்படின்னா 0.1 கிராம்ஸ் எவ்வளோ மில்லிமீட்டர் கியூப்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? அப்போ 0.1 கிராம் அப்படின்னா எவ்வளோ பண்ணுவீங்க? டிவைட் பை 1000. சரிங்களா? டிவைட் பை 1000. ஸோ டிவைட் பை 10,000. சரிங்களா? ஸோ 4 பாயிண்ட் வந்து மூவ் பண்ணுவீங்க. ஸோ 4 பாயிண்ட் மூவ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0.1 வரக்கு 4 பாயிண்ட் மூவ் பண்ணிருப்பீங்க. இங்கேயும் 4 பாயிண்ட் மூவ் பண்ணீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 10 பவர் 2 மில்லிமீட்டர் கியூப். புரிஞ்சா? 4 பாயிண்ட் இதுக்கு மூவ் பண்ணா உங்களுக்கு 0.1 கிராம்ஸ் வரும். அதே மாதிரி 4 பாயிண்ட் இந்த பக்கம் மூவ் பண்ணீங்கன்னா 4 ஜீரோஸ் போயிடும். 10 ஸ்கொயர் வரும். அப்போ 10 ஸ்கொயர் அப்படின்னா என்னது? 100. ஆன்சர் என்னது? 100 millimeter cube. So how many millimeter cubes of water will weigh 0.1 grams na 100 millimeter cube. புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலாவும் நான் கிளாஸ்லயே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த 1 liter is equal to 1000 centimeter cubeங்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ மென்சுரேஷன் எடுக்கும்போது இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அடுத்தது a vessel full of a vessel full of water weighs 40 kg. ஒரு vessel full of water weighs 40 kg. If it is 1/3 filled, 1/3 மட்டும் நான் fill பண்றேன் அப்படின்னா it is 1/3 மட்டும் fill பண்ணா 20 kgன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 2/3 வந்து என்னவா இருக்கும்? இது ஃபுல்லு, 1/3 வந்து இது. அப்போ 2/3 என்னவா இருக்கும்? 2/3 ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ கேஜி வெயிட் பண்ணும்? 2/3 ஆஃப் வாட்டர் எவ்வளோ கேஜி வெயிட் பண்ணும்னு கேட்குறேன். ஒரு கம்ப்ளீட் ஒரு கேன்ல ஃபுல் இதுவும் வந்துட்டு 40 கேஜி, 1/3 வந்து 20 கேஜின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2/3 ரிமைனிங் 2/3 வந்து எவ்வளோ கேஜி இருக்கும்? 20 கேஜியா இருக்குமா? 40 அதுல 1/3 வந்து 20 கேஜினா பேலன்ஸ் எவ்வளவா இருக்கும்? 2/3. பேலன்ஸ் வந்து 20 கேஜி தண்ணியா இருக்குமா? ஸோ பேலன்ஸ் 2/3 ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ? 20 கேஜி. அப்போ கம்ப்ளீட் வாட்டர் வந்து வாட்டர் மட்டும் எவ்வளவா இருக்கும்? வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 20 இன்டூ இந்த 2/3 இந்த பக்கம் போச்சுன்னா 3/2. சரிங்களா? இது வந்து 10 அப்படின்னா எவ்வளோ வருது? 30 கேஜின்னு வருது. அப்போ தண்ணி மட்டும் உங்களுக்கு எவ்வளோ கேஜி இருக்கு? அதுல 30 கேஜி இருக்கு. தண்ணியும் கேனும் சேர்ந்து 40 கேஜின்னு இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த எம்டி வெசல்? ஸோ அந்த வெசலோட வெயிட் மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தண்ணி மட்டும் 30 கேஜி இருக்கு அப்படின்னா அந்த வெசலோட வெயிட் என்னவா இருக்கும்? 10 கேஜிஸ். புரிஞ்சா? 40 minus 30 10. புரிஞ்சுதா? 1/3 வந்து வாட்டர் வந்து 20 கேஜினா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பாக்குறீங்க. பேலன்ஸ் 2/3 வந்து 20 கேஜி இருக்கும்.
அப்ப தண்ணி மட்டும் எவ்வளோன்னு பாக்குறீங்க. ஸோ வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 20 kg இன்டூ இந்த 2/3 அந்த பக்கம் போச்சுன்னா 3/2. கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் வாட்டரோட வெயிட் மட்டும் எவ்வளோன்னு கிடைச்சிரும் 30 kg. இப்ப அந்த கேனு வாட்டர் எல்லாம் சேர்ந்து 40 kg இருக்குன்னா அதுல இருந்து வாட்டர் மட்டும் கழிச்சிங்கன்னா கேனோட கிடைச்சிருமா? புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து எந்த ஃபார்முலா அதெல்லாம் எதுவுமே இல்ல. நம்ம லாஜிக்கா எப்படி மைண்ட யூஸ் பண்றோங்கிறதுல இருக்கு. சரிங்களா? சரி. அடுத்து. A frog tries to come out of a dry well 4.5 meter deep. சரிங்களா? ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறு வந்து 4.5 மீட்டர் டீப்னு இருக்கு. அப்போ மீட்டருக்கு சென்டிமீட்டருக்கு மாத்திக்கிறேன். அப்ப எவ்வளவு வரும்? 450 சென்டிமீட்டர். இந்த கிணறு வந்து 450 சென்டிமீட்டர் இருக்கு. சரிங்களா? வித் ஸ்லிப்பரி வால்ஸ் எவ்ரி டைம் த ஃப்ராக் ஜம்ப்ஸ். ஒவ்வொரு தடவை அந்த ஃப்ராக் வந்து குதிக்கும் போது 30 சென்டிமீட்டர் குதிச்சுது அப்படின்னா 15 சென்டிமீட்டர் கீழே இறங்கிடும் சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஒரு டைமுக்கு வந்து அந்த ஃப்ராக் வந்து எத்தனை டைம் குதிக்குது? நீங்க எவ்வளவு சென்டிமீட்டர் வந்து அதிகம் கிளைம் பண்ணியிருக்கோம்? 30 சென்டிமீட்டர் மேல குதிச்சுன்னா 15 சென்டிமீட்டர் சறுக்கிட்டு வந்துரும் அப்படின்னா ஒரு ஜம்ப்ல எத்தனை சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்கும்? 15 சென்டிமீட்டர் தான் வந்து மூவ் ஆயிருக்கும். சரிங்களா? அப்போ 450 டோட்டலா அந்த கிணறு வந்து 450 சென்டிமீட்டர் டிவைடட் பை ஒவ்வொரு ஜம்புக்கும் 15 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 30. இப்படி டைரக்டா இப்படி பண்ணோம்னா ஆன்சர் வருது தப்பு. சரிங்களா? இது ஆன்சர் இல்ல. இது எப்படி பண்ணணும்னு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் 28 எடுத்துக்கோங்க. 28வது ஜம்ப். 28வது ஜம்ப் அப்படின்னா 28 into 15 எவ்வளவு வரும்? 420 வருமா? ஒரு 30 கம்மி பண்ணுங்க. 150ல ஐ மீன் 450ல ஒரு 30 ஐ மீன் ஒரு 30 கம்மி பண்ணீங்கன்னா 420 வந்துடும். 28 into 15 அப்படின்னா 420. ஓகேவா? அதாவது 28வது ஜம்ப்ல என்ன ஆகும்? 120 சாரி 420 சென்டிமீட்டர் வந்து மேல வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 420 சென்டிமீட்டர் மேல வந்துருச்சு. அடுத்து எவ்வளவு ஐ மீன் எவ்வளோ மெஷர்மெண்ட்ல அது ஜம்ப் பண்ணும்? எவ்வளவு மீட்டர் அது ஜம்ப் பண்ணும்? எவ்வளவு சென்டிமீட்டர்? 30 சென்டிமீட்டர் ஜம்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே. அடுத்தவங்க வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? The frog jumps 30 சென்டிமீட்டர் and slides 15 சென்டிமீட்டர். இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? டோட்டலா 450 சென்டிமீட்டர் தான் அந்த வெள்ளே. இப்போ 28வது ஜம்ப்லயே வந்து 420 சென்டிமீட்டர் வந்துருச்சு. அடுத்த ஜம்ப் அது ஜம்ப் பண்ணும்போது வெளியவே போயிடும். கரெக்டா? மறுபடியும் உள்ள சறுக்கணுமா? அது அவசியம் இல்ல. சோ 29வது ஜம்ப்லயே என்ன ஆகுது? வெள்ள விட்டு வெளியே போயிருது. ஏன்னா 450 தான். ஒரு ஜம்புக்கு 30 சென்டிமீட்டர் வந்து அது ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னா 420ல இருந்து அடுத்து ஜம்ப் பண்ணோடனே அது வெளியே போயிருது. மறுபடியும் சறுக்கிட்டு வரணும் இல்ல. புரிஞ்சா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 29. What is the number of jumps required for the frog to come out of the well? 29 jumps. புரிஞ்சுதா? ஓகே. பிரேக். 5 minutes break. என்ன क्वेश्चंस பார்க்கல? 72, 73, 74. Okay. 72. A car travels from a place X to place Y at an average speed of V kilometer per hour. ஓகேவா? ஸோ ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸ் தானே? எக்ஸ் டு ஒய், ஒய் டு எக்ஸ், மறுபடியும் எக்ஸ் டு ஒய், மறுபடியும் ஒய் டு எக்ஸ். ஒரே டிஸ்டன்ஸ் தான் போயிட்டு வராங்க. அப்போ டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் நான் டின்னு வச்சுக்கலாமா காமனா? ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் நான் டின்னு காமனா வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து எது கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் ஃபார் த என்டையர் ஜேர்னி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? நிறைய இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் என்ன சொல்லியிருந்தேன் கிளாஸ்ல? ஃபார்முலா ஒன்று கொடுத்துருந்தேன். நீ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ரெண்டு ஸ்பீடு கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து 2xy by x plus y. ஓகேவா? ரெண்டு ஸ்பீட் கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டாங்கன்னா 2xy by x plus y. இதே நிறைய ஸ்பீடு ஆவரேஜ் ஐ மீன் டிஸ்டன்ஸ் டைம் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். சரிங்களா? இந்த ஃபார்மேட்ல பண்ணுவோம். ஓகே.
ஓகே. ஸோ டோட்டல் டைம் வந்து என்னவா இருக்கும்? டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா இருக்குமா? சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து டி, ஓகேவா? ஸ்பீட் வந்து என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸ் டு ஒய்க்கு வந்து v கிலோமீட்டர் per hour, ஓகேவா? ஸோ டி பை v பிளஸ் அடுத்த என்ன டிஸ்டன்ஸ், ஐ மீன் சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ டி ஃப்ரம் ஒய் டு எக்ஸ் வந்துட்டு ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 2yன்னு கொடுத்து, ஐ மீன் 2vன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பை 2v, ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அந்த ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து டோட்டல் டைம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது? 4 டிஸ்டன்ஸ் வருது. சரிங்களா? அப்போ 4d டிவைடட் பை டோட்டல் டைம் வந்து என்ன எழுதலாம்? d பை v பிளஸ் d பை 2v பிளஸ் d பை 3v பிளஸ் d பை 4v. d பை v பிளஸ் d பை 2v பிளஸ் d பை 3v பை சாரி பிளஸ் d பை 4v. ஓகேவா? ஸோ கொஸ்டின் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. A car travels from a place x to place y at an average speed of v km per hour, from y to x at an average speed of 2v km per hour, again from x to y, again from y to x. ஓகேவா? ஒரே டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் வந்து சேம் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ 4d. புரியுதா? ஸோ டோட்டல் டைமுக்கு எப்படி எடுத்துக்கலாம்? டைம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட்லேருந்து நான் டைம் கொண்டு வரணும், என்ன பண்ணுவேன்? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், அந்த ஃபார்முலா. சரிங்களா? அப்போ d பை v பிளஸ் d பை 2v பிளஸ் d பை 3v. ஸோ அதுதான் டோட்டல் டைம் டேக்கன். சரிங்களா? ஓகே. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகேவா? இதை சால்வ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஒன்று வரும். ஓகேவா? ஸோ 1.9v அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 1.9 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இது எதுக்கு இடையில இருக்கு? இட் லைஸ் பிட்வீன் 2 and 2v. ஸோ இதுதான் உங்க ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கேட்டாங்கனாவே என்ன பண்றீங்க? ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டாங்கனாவே டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு டின்னு ஒவ்வொரு இதுக்கும் நான் டின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 4d எடுத்திருக்கேன். டிவைடட் பை டோட்டல் டைமுக்கு, டைமிங் நமக்கு கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் டைமுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ டோட்டல் டைம் வந்து டைமோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே அதை ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் பை 2v பிளஸ் டிஸ்டன்ஸ் பை 3v பிளஸ் டிஸ்டன்ஸ் பை 4v. இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல் டைம் டேக்கன். சரிங்களா? ஓகேவா? ஸோ இதை வந்து டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எங்கே லை பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 1 பாயிண்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ இட் லைஸ் பிட்வீன் v and 2v கிலோமீட்டர் per hour. புரிஞ்சுதா இந்த கொஸ்டின் எப்படின்ட்டு? அடுத்து, the minimum number of points of intersection of a square and a circle is. ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதுல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா மினிமம் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எவ்வளோ இருக்கு? இதான் மினிமம். சரிங்களா? உள்ளுக்குள்ள நான் வரையும் போது மினிமம் அப்பதானே டச் ஆகும். டச் பண்ணி நான் வரைஞ்சனா தான் எனக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதை நான் அப்படியே டச் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது? 4 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. புரியுதா? ஸோ நான் அதில் தப்பா கொடுத்துருக்கேன் புக்ல. சரிங்களா? ஓகே. ஸோ ரெண்டு ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. த மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் வந்து நமக்கு எவ்வளோ இன்டர்செக்ட் ஆகுதுன்னா, நான் இதே நான் உள்ளுக்குள்ள வரைஞ்சேன்னா இன்டர்செக்ட் ஆகாது. அப்போ நான் எக்ஸாக்டா வரைஞ்சேன்னா 4 பாயிண்ட்ஸ் மினிமம் எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. புரியுதா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ். அப்போ இன்னுமே அந்த சர்க்கிளை பெருசு பண்ணுங்க. ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த சர்க்கிள் இன்னுமே பெருசு பண்ணீங்கன்னா என்ன வரும்? இப்படி வருமா? அந்த சர்க்கிள் கரெக்டா வரைஞ்சா இப்படி வருமா? ஓகே. அப்ப எத்தனை பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது? 1 2 3 4 5 6 7 8. டோட்டலா மேக்ஸிமம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகுது? 8 பாயிண்ட்ஸ். அப்ப இது கரெக்ட். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து கரெக்ட், மினிமம் வந்து தப்பு. புரியுதா? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்துட்டு which of the above statement is or are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் வந்து 2 only. புரிஞ்சுதா? இது அஃபிஷியல் கீ. சரிங்களா? ஓகே. 2021 கொஸ்டின் பேப்பரை பேசேஜ் மட்டும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரிசர்ச்சர்ஸ் simulated street lighting on artificial grasslands
street lighting on artificial grassland plots containing P aphids, sap sucking insects at night. ஓகே ஸோ லைட்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க சரிங்களா எதுக்காக அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கிராஸ் ப்ளாட்ஸ் கண்டெய்னிங் பிஎஃப்எஸ் ஓகே ஸோ இந்த இன்செக்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நைட் டைம்ல லைட் வச்சிருக்காங்க அப்போ என்ன பண்ணும் அந்த இன்செக்ட் எல்லாம் அந்த லைட்டை நோக்கி வந்து அட்ராக்ட் ஆகும் ஓகேவா ஸோ இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்றதுக்கு இது ஒரு மெத்தடா யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா லைட் ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க ஓகே தீஸ் வேர் எக்ஸ்போஸ் டு 2 different types of light a white light similar to a newer commercial LED lights and an amber light similar to a sodium street lamps. The lower low intensity amber light and the sodium light was shown to inhibit rather than induce flowering in a wildlife plant of the pea family, which is source of food for the pea aphids in grasslands. The number of aphids was also aphids அப்படினா வந்து குட்டி குட்டியா இருக்கக்கூடிய insects ஓகேவா the number of aphids was also significantly suppressed under the light treatment due to the limited amount of food available. Okay. So இந்த லைட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அதுல 2 டைப் ஆஃப் லைட் யூஸ் பண்ணிருக்காங்க ஒன்று ஒயிட் லைட் இன்னொன்று வந்து சோடியம் லைட் ஓகேவா ஆம்பர் லைட் ஸோ இந்த ஆம்பர் லைட் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அது வந்து இன்ஹிபிட் பண்ணுச்சு ஃப்ளவரிங்கை வந்து இன்ஹிபிட் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க வேற அதாவது ஃப்ளவரிங் இன்டியூஸ் பண்ணாம ஃப்ளவரிங்கை இன்ஹிபிட் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ அந்த ஃப்ளவரை வந்து இன்ஹிபிட் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த பிஎஃபிட்ஸ்லாம் அங்கே வராமல் இருக்கும் புரியுதா அந்த பூ இல்லை அப்படின்னாவே அந்த ஏஃபிட்ஸ் அந்த இன்செக்ட்ஸ்லாம் அங்கே வராமல் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணுது ஸோ த நம்பர் ஆஃப் ஏஃபிட்ஸ் வாஸ் சிக்னிஃபிகன்ட்லி சப்ரெஸ் ரெடியூஸ் ஆச்சு அண்டர் த லைட் ட்ரீட்மெண்ட் டியூ டு த லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் அவைலபிள் அதோட ஃபுட் என்னது அந்த பிளான்ட் தான் சரிங்களா ஸோ அந்த பிளான்ட் இல்லை அந்த ஃப்ளவர் இல்லாதனால அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிது அப்படிங்கிறாங்க புரியுதா இது என்ன பேசேஜ்ன்ட்டு ஓகே which one of the following statement best reflects the most critical inference that can be made from the passage given below ஸோ 4 இது ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி எது கரெக்டாக வரும்னு சொல்லுங்க low intensity light has more adverse effect on the plants as compared to high intensity light. Low intensity intensity லைட்டையும் ஹை இன்டென்சிட்டி லைட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்களா இதுல 2 லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் அந்த இன்னொரு லைட் ஹை இன்டென்சிட்டியாவே நமக்கு தெரியாது புரிஞ்சா ஓகே ஸோ இந்த கம்பேரிசன் அவங்க எதுவுமே அவங்க பண்ணல அப்போ இதை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணல புரியுதா அடுத்தது லைட் பொல்யூஷன் கேன் ஹாவ் அ பெர்மனன்ட் அட்வர்ஸ் இம்பாக்ட் ஆன் அன் ஈகோசிஸ்டம் இது ஒரு ஜென்ரலா இருக்கு ஏதோ ஓகேவா ஸோ லைட் பொல்யூஷன் can have a permanent adverse impact on an ecosystem. So light pollution என்னது ஸோ லைட்ஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈகோசிஸ்டம்லேயே அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து ஒயிட் லைட் இஸ் பெட்டர் ஃபார் த ஃப்ளவரிங் ஆஃப் பிளான்ஸ் அஸ் கம்பேர்ட் டு த லைட் ஆஃப் அதர் கலர்ஸ் ஸோ ஃப்ளவரிங்க்கு வந்து ஒயிட் லைட் அது யூஸ் ஆச்சா ஆம்பர் லைட் வந்து இன்ஹிபிட் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க ஆனால் ஒயிட் லைட் பற்றி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா அதில் பேசலை புரியுதா ஆம்பர் லைட் பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க வேற ஒயிட் லைட் பத்தி அவங்க பேசல சரிங்களா இன்ஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்ப அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்களோ அதை நீங்க சொல்லணும் அடுத்து poor intensity of light in an ecosystem is important not only for plants but also for animals too proper intensity of light in an ecosystem is important not only for plants but for animals too அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து ப்ராப்பரா இருக்கணும் பிளான்ட்டுக்கு மட்டும் இல்ல அனிமல்ஸ்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ரெண்டுல எது வரலாம் B or D? இன்செக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அனிமல் கிங்டம்ல தான் இன்செக்ட்ஸ் எல்லாமே வரும் எது ஓகே ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரலாம் பி ஆர் டி டி தான் ஆன்சர் லைட் பொல்யூஷன் கேன் ஹாவ் அ பெர்மனன்ட் அட்வர்ஸ் இம்பாக்ட் ஆன் அன் ஈகோசிஸ்டம் சரிங்களா ஒரு ஜெனரிக்கா சொல்லியிருக்காங்க அதுலதான்
சரிங்களா? ஸோ ஜெனரிக்கா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கா இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, கம்மியா இருந்துச்சுன்னா, அதை பத்தியெல்லாம் எதுவுமே அவங்க பெருசா சொல்லல. ஓகேவா? லோ இன்டென்சிட்டி பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ ஹை இன்டென்சிட்டி பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவும் இல்ல. புரிஞ்சா? ஸோ அந்த இன்டென்சிட்டி பத்தி எல்லாம் மெயினா பேசல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஜென்ரலா லைட் பத்தி பேசியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து approximately 80% of all flowering plant species are pollinated by animals, including birds and mammals, but the main pollinators are insects. Pollination is responsible for providing us with a wide variety of food as well as plant-derived medicines. At least 1/3 of the world's agricultural crops depends on pollination. These are the most dominant taxa when it comes to pollination, and they are crucial to more than 400 crops. Pollination is an essential service that is the result of intricate relationship between plants and animals, and the reduction or loss of either affects of and the reduction or loss of either affects the survival of both. ஏதாச்சும் ஒண்ணு குறைஞ்சிச்சுனாலும் ரெண்டுமே பாதிக்கப்படுங்கிறாங்க. ஓகேவா? Effective pollination requires resources such as refuges of pristine natural vegetation. Okay, on the basis of the above passage, the following assumptions have been made. Sustainable production of India's cereal food grains is impossible without the diversity of pollinating animals. Monoculture of horticulture crops hampers the survival of insects. Pollinators become scarce in cultivated areas devoid of natural vegetation. Diversity in insects induces diversity of plants. Which of the above assumptions is or are valid? Assumptions. In a row. வரும். ஓகே. டைவர்சிட்டி இன் இன்செக்ட்ஸ் இன்டியூசஸ் டைவர்சிட்டி ஆஃப் பிளான்ஸ். இது கண்டிப்பா வரும். ஓகேவா? அப்போ 4 வரும் அப்படின்னா இந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. அப்போ 3யும் கன்ஃபார்மா வரும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 2 மட்டும் பாருங்க. மோனோகல்ச்சர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் ஹேம்பர்ஸ் தி சர்வைவல் ஆஃப் இன்செக்ட்ஸ். மோனோகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்னா வெஜிடபிள் கிராப்ஸ். ஓகேவா? அதை பத்தி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? இல்ல. சீரியல்ஸ் பத்தி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? இல்ல. அப்ப இந்த ரெண்டுமே வராது. புரியுதா? அப்ப ஆன்சர் 3 and 4 only. சரிங்களா? கிளாஸ் ஓவர்.